முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி தருவன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி 4 நட்சத்திரம் ராசி பலன் பார்க்க போகலாங்களா? 9/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேல்நோக்கு நாளுங்க. சூரியோதயம் காலையில் 6:35 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:17 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் புனர்பூசமாக கன்வெர்ட் ஆகுது. திதியை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு 8:47 வரைக்கும் துவாதசி திதி, அதுக்கப்புறம் திரியோதசி. சூலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், மத்தியானம் 3:30 4:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 11:30 வரைக்கும், மத்தியானம் 1:30 2:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மாலையில் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணிக்கு முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 to 4:30 மணிங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 7:17 வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. 7:17க்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டக்கி. அதே போல் விருச்சிக ராசிக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க, கேட்டை நட்சத்திரக்காரங்க, அப்புறம் விருச்சிக ராசி நேர்கள் அந்த டைமை வச்சு நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கோணுங்க. இன்றைய ஹோரை நேரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர ஹோரை பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 to 6 இருக்குதுங்க, மத்தியானத்தில் 12 to 1ங்க, இரவு 7 to 8ங்க. சுக்கிர ஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் அப்படின்னு சொல்லலாம், வெடிக்காலம் கூட சொல்லலாம், 3 to 4ங்க, காலையில் 10 to 11, மாலையில் 5 to 6ங்க. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4 to 5ங்க, மத்தியானம் 11 to 12, மாலை 6 to 7ங்க. குருவாரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் லேட் நைட் 12 to 1ங்க, காலையில் 7 to 8ங்க, மத்தியானம் 2 to 3ங்க, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. முருகா, இன்னைக்கு பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், அப்புறம் செவ்வாய் வந்து வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்கார். கன்னியில் கேது இருக்கார். மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி இருக்கார். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகும் சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் இந்த 9/2/2025 தை 27 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சு தான் இன்றைக்கி ராசி பலன் சொல்ல போகிறேங்க. சரி, வாங்க ராசி எப்படிங்கன்னு பார்க்கலாங்களா? மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எடுத்தோடனே டக்குன்னு காரியத்தை முடிக்கிறதுக்குண்டான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்தா கூட மன வலிமை உங்களை விட்டு போகாது. அந்தளவுக்கு ஒரு தைரியமான ஆழ்த்தானுங்க மேசராசி நேயர்களே. பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை தீர்ப்பதற்குண்டான ஒரு வழிமுறையும் உங்களுக்கு கிடைக்கங்காட்டி அந்த கடனால் உங்களுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது. பட் தீர்ப்பதற்குண்டான ஒரு வழிமுறை அழகாக தெரிய போகுதுங்க. வாகனத்தில் செல்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது காராக இருந்தாலும், அது நீங்கள் பஸ்ஸில் போனால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நிறையா தான் இருக்கும். அந்த போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விடுமுறையாக இருந்தால் கூட வீட்டில் இருந்தாலும் வேலை சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு காலகட்டம். கஷ்டங்கள், கொஞ்சம் போராட்டங்கள், கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த தடுப்பு, அதாவது அது எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் தாண்டி, தடைகளை தாண்டி போராடினா கூட அந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி என்பது உங்களுக்கு வெல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மேசராசி நேயர்களே. அதோட செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள் கூட அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. இதனால் உங்கள் சேமிப்பு, பணத்தில் கை இருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்திருந்தால் இருக்கும் பட்சத்தில் அவங்களாலையும் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. பொறுமை, நிதானம் ரொம்ப அவசியம் மேசராசி நேயர்களே. நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை பற்றி இன்றைக்கி பேசலாமா வேண்டாமான பல தடுமாற்றங்கள் குடும்பத்திலே இருக்கும். மொத்தத்தில் அந்த பிரச்சனைகள் பற்றி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே, அதுவும் 4 மணிக்கு மேலே உட்காந்து பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் நினச்சதை, நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க கடையில், அந்த பொருளை நண்பர்கள் மூலியமாகவோ நல்ல உறவினர்கள் மூலியமாகவோ அதை வாங்குறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறும் தெரியுதுங்க.
தனிப்பட்ட முறையில் அது மேலே நீங்கள் ஆசைப்பட்டிருந்தா கூட அந்த ஆசைகளை நிறைவேறாத ஆசையாக அது வரைக்கும் இருந்திருக்கும். அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டமும் சாயந்தரம் கொஞ்சம் தெரியுதுங்க. கொல்லப்பட வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு உதவிகள் ஓவராக கிடைக்காட்டியும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மேசராசி இருக்குங்காட்டி நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணலான்னு வச்சுக்கல. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். ரிஷபராசினியர்களே, கேட்கவே மாட்டீங்க, ஆனால் உதவிகள் தானாக வந்து கொட்டக்கூடிய காலகட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. கேட்ட இடத்துலையே உதவி கிடைக்காது, கேட்காத இடத்துல உதவியா அப்படின்னு நீங்கள் புல்லரிச்சு போவீங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான சூழ்நிலை ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. கடினமான வேலைகள் யாருமே செய்ய முடியாது. அந்த வேலையை உங்கள் தைரியத்தினால, உங்கள் உற்சாகத்தினால, உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டினால டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. இவ்வளோ கஷ்டமான வேலை எப்படா செஞ்சா அப்படின்னு ரிஷபராசிக்கார நிறைய இருக்கீங்களே, அவங்க மேலே கண்ணுப்பட போகுது. அப்பேற்பட்ட கடினமான பல வேலைகளை கூட சுலபமாக, லகுவாக, லேசாக செஞ்சு முடிச்சுட்டு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. ரிஷபராசி நேயர்களே, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இல்லை ஒரு காரு, ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடினமான முயற்சிக்கு அப்புறம் பலத்த சிந்தனைகள் வரப்போது. அந்த சிந்தனைகளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குது. ஸோ தொட்டகாரியம் தொடங்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. நீங்கள் பல விஷயங்கள் வாங்கணும், பணம் சேமிப்பை பற்றி திங்க் பண்ணணும்னா எதை பற்றி வேணாலும் திங்க் பண்ணலாம், வீட்டில் உட்காந்து பேசலாம், மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக போகுது. பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அது நேற்றைய பிரச்சனை, முந்தநாத்து பிரச்சனை, போன மாத பிரச்சனை, எதாக இருந்தாலும் குடும்பத்துடன் இல்லை அதுக்கு தேவைப்பட்ட சம்மந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்களுடன் பேசினா ஒரு அருமையான தீர்வு கிடைக்கக்கூடிய, முடிவுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த நாள் வழிவகுக்குங்க. கொல்லப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் தடைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த அலைச்சல் இருந்தாலுமே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் எது செஞ்சாலும் ஒரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மேலோங்கி நின்று சாயந்தரத்துக்கு மேலே நல்ல எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. முதல்ல அம்மனியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி தான், துன்பமே வராது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாங்க. அதே போல் அவங்க மனைவி ஏதாவது கேட்டால் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஆசை வச்சுருப்பாங்க, வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா கேளு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஓப்பனாக கேளுங்க. அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் மனம் விட்டு மனைவிகிட்ட பேசினா அவங்க சில குறைகளை சொல்லுவாங்க. அந்த குறைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா இந்த நாள் இல்லறம் நல்லறமாக அருமையான வாய்ப்பு தெரியுதுங்க. பிற்பகல் சொல்லக்கூடிய 12 மணிக்கு மேலே அல்லது 3 மணிக்கு மேலே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே அல்லது பிற்பகலுக்கு மேலே சிலருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலதுனால சில மன உளைச்சல்கள் உண்டாகும். அந்த உளைச்சல்களை அதுவும் பர்டிகுலராக பார்த்தா அப்பா அம்மா சகோதரிகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வீண் மன சங்கடங்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்கள் எந்த எதிர்வினையும் சொல்லாதீங்க, பதிலே பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா தான் அந்த பிரச்சனை பெருசாகும். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருந்து, அதாவது மனைவி தவிர மற்றவங்க யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ஐடியா கேட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை இப்போ சொல்லாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாங்கப்பா, தம்பி தங்கைகளா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு விலைக்கு போயிருங்க. அப்படி இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் பெருசாகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. அதுவும் உங்கள் ரத்த உறவுனால அந்த பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான சூழ்நிலை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. என்ஜாய் த டே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்களும். போய்ட்டு வரட்டுங்களா? நன்றி. மிதுனராசி அன்பர்களே, நேயர்களே, முருகா, இன்றைக்கி உங்களுக்கு தெரியாமையே உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒரு படன்னு ஒரு தாழ்வு மனப்பான தன்னை போல் வந்துடும். எதுக்காக வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை சொன்னால் இதை செஞ்சால் டெவலப் ஆகுமா, இல்லை சக்ஸஸ் ஆகுமா, இல்லை பேர் கெட்டு போயிருமா அப்படின்னு 1க்கு 10 தடவை யோசனைகள், அதுவும் உங்களை டெப்ரெஷன் மைண்டுக்கே கொண்டு விடுற அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை மேலோங்கி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய காலகட்டம் கோச்சாரம் கொஞ்சம் அமைப்பு அப்படி இருக்குதுங்க. இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மையே இருப்பீன்னு அப்படி இல்லை. ஒரு சமயம் தாழ்வு மனப்பானை இருக்கும், அடுத்த செகண்டே மாறு, நம்மளால முடியாது யாருனால முடியும் அப்படின்னு உங்களுக்கே தாழ்வு மனப்பானை வரும். அந்த தாழ்வு மனப்பானையிலிருந்து மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் உங்கள்கிட்டயே இருக்குது. 2 மனநிலையில் இருப்பீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம், அப்படி மாற்றி இருக்கங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது ஒரு மைனஸ் ஹேபிட் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களால் முடியாது சார், என்னால் எதுவுமே முடியாதுங்க, நம்ம செஞ்ச காரியம் விளங்குறதில்ல அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டு அந்த மதிப்பே உங்களை தாழ்வு மனப்பானை கொண்டு போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலை இருக்குங்காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேலைக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும், வேலைக்கு தொழில் வியாபாரம் எதுக்கு போனாலும் உங்களுக்கு போராட்டமே அதுக்கப்புறம் தான் வெற்றி.
அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல்ல நேற்றை விட இன்றைக்கி ரெஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்க ஃபோன் மூலிமா ஒரு தகவல் சொன்னால், ஃபோன் மூலிமா ஒரு வேலையை செய்ய சொன்னால் கூட அதுக்குள்ளே ஒரு பனிப்போர் இருக்குது. வேணே சொல்லுவாங்க, இன்றைக்கி வேலையை எல்லாத்துக்கும் லீவாக இருக்குது, உங்களுக்கு மேலதிகாரி உங்கள் மேலே பொறாமப்பட்டோ உங்கள் மேலே வைத்தறிச்சல் போட்டோ டக்குன்னு ஃபோன் பண்ணி, ஏப்பா கம்பெனிலேருந்து சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீன்னு நினைக்காத, இந்த வேலையை முடி அப்படின்னு வீட்டிலிருந்தே ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்களே அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் கூட வேலை சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மனத்தில் கஷ்டம். ஸோ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு மன கஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருங்க, கவலைப்படாதீங்க. இருந்தாலும் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக மிதுன ராசி நிலையில் இருக்குதுங்க. இருந்தாலும் வேணுங்களை பல பேர் சீண்டி பார்ப்பாங்க. அத்தை எத்தனை நேரம் சொல்கிறோமே சீண்டி பார்க்குறது, பிரச்சனையை பெருசு பண்ணுறதுனே உங்கள்கிட்ட சொல்லி பார்க்குறது. அப்படி இருந்தால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சத்தம் போடாதீங்க. எமோஷனலாக சத்தம் போட்டு கற்றுக்கத்துன்னு கற்றுக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசவே கூடாது. இருந்தால் கூட குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு பல பிரச்சனை இருந்தால் கூட வளைந்து நெளிந்து செல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க மிதுன ராசி நேயர்களே. வியாபாரத்தில் முதல்ல சொன்ன மாதிரி தான், பழைய சரக்கு இருந்தால் கூட விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப போராட்டம் தடைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது, ஈகோ பிரச்சனை வரத்தான் செய்யுங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா இன்றைக்கி வேலை சுமை மிகுந்த நாளாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க மிதுன ராசி நேயர்களே. முருகா இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னா ஒரே வழி, நீங்கள் பிரதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க, இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்க. நல்வழி பாட்ட அவங்களால மட்டுமே முடியும் மிதுன ராசி நேயர்களே. ஹாப்பியாக இருங்க, கடவுளை நம்புங்க. போயிட்டு வரேங்க. கடகராசி நேயர்களே, முருகா பொதுநல ஈடுபாடு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுயநலம் தன்னலம் நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்மளை தாண்டி நாட்டுக்கு நல்லது செய்யணும்ப்பா, இந்த பொது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா, நம்மளை சார்ந்த ஒரு சமூகத்துக்கு, நம்மளை சார்ந்த இந்த சமுதாயத்துக்கு தான் பண்ணணும் அப்படின்னு பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் அதை பற்றி ஒரு சிந்தனை ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க உங்களுக்கு. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப பொல்லாத பசங்க, அப்படி பொல்லாதவர்கள், தீயவர்கள், எதிரிகள் இவங்களாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம் தெரியுது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய நல்ல எண்ணத்தினால, நல் செயல்னால, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜினால் அவங்கள தெரிச்சு ஓடக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்கள் சந்தித்த நண்பர்கள் திடீர்னு சந்திக்கலாம், போகிற வழியில் ஒரு நண்பரை பார்க்கலாம், நண்பியை பார்க்கலாம். இவங்களால உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக அன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் பொதுவாக மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் கூட அதனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டேங்க. ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதுக்குங்க அங்கேயும் போய் அவங்களே செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நாமளே கஷ்டத்தில் இருக்கிறோம்ல அப்படின்னு வீட்டில் அதுக்கு ஒரு தடை போடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இருமா, 4 பேருக்கு நன்மை செஞ்சால் நமக்கு நல்லதே வரும் அப்படின்னு ஒரு உயரிய மனப்பாங்கோடு நீங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் எங்கே இருந்தாலும், அது வீடாக இருந்தாலும் வெளிவட்டார பழக்கமாக இருந்தாலும் சொல்ல காப்பாற்றணும்ப்பா. அதுதான் கடகராசிக்கு உண்டான அழகு அப்படின்னு சொன்ன சொல்லை காப்பாற்ற புறப்பட்டுருவீங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இப்போ எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி நேயர்கள் அமோகமாக ஜெயிக்க போகிறீங்க. இருந்தாலும் சில வியாபாரம் தொழிலில் மாற்றங்கள் செஞ்சால் லாபம் வரும்னு பல பேர் சொன்னால் கூட அதை டக்குன்னு செய்ய மாட்டீங்க. உங்களை நீங்களே அந்த சிந்தனைக்கு உட்படுத்தி செய்யலாமா வேண்டாம்னு யோசனை வந்து செஞ்சு பார்ப்பீங்க. அந்த செயல்லையும் உங்களுக்கு நிகர லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. மொத்தத்தில் எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய அமோகமான நாளுங்க கடகராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா, சந்தோஷம். சிம்மராசி அன்பர்களே, நேயர்களே, முருகா ஞாயிற்றுக்கிழமை கம்முனே இருக்க மாட்டோம். கல்யாணம் ஆயிருந்தால் தனி கொடுத்துறது இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து மோதல்கள் வந்து சாயந்தரம் அந்த கருத்து மோதல்கள்னால அன்பு பரஸ்பர புரிதல் அதிகமாகும். சண்டையும் வரும், சண்டைனால சச்சரவும் வரும். அந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே தீர்வு கிடைக்கும். அதனால் ஒரு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு இணக்கமான சூழ்நிலையும் அமையும். காலையில் அப்படி, மத்தியானம் இப்படி, டபுள் மனநிலைமையில் இன்றைக்கி நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட காலகட்டம் இருந்தால் கூட விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளுறப்போ கோபத்தில் செல்ஃபோன் சரி போட்டு உடச்சி போடாதீங்க. எமோஷனல் ஆகும், எரிச்சல் ஆகும். யார், நம்ம அம்மனி மேலே, கல்யாணம் ஆகினா அப்பா அம்மா மேலே, இல்லை உற்ற நண்பர்கள் மேலே கோபம் வரும். அந்த கோபத்தினுடைய பிரதிபலிப்பாக நல்ல விலை உயர்ந்த பொருட்களை போட்டு டக்குன்னு உடச்சி போடுவீங்க. உடச்சதுக்கப்புறம் போச்சேன்னு கவலைப்பட்ட வராது. கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக இந்த நாளை கையாள வேண்டிய காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் இருக்கீங்க. அதே போல் உடல் அசதி, சோர்வு, ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன் இருக்கும். அதனால கூட பிரச்சனை வரல. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு கடைக்கு போயிட்டு வாங்க, சுறுசுறுப்பாக இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனைவி சொன்னால் கோவம் வந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, எங்கே போகிறது அப்படின்னு கேட்பீங்க. தேவையில்லாமல் சின்ன சங்கடங்கள், இந்த மாதிரி சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வியாபாரத்துக்குள்ள போனாலும் சரி, தொழிலில் போனாலும் சரி, நீங்கள் தொழிலாளியை அனுசரித்து போவீங்க. அங்கெல்லாம் பிரச்சனை வராது. ஏன்னா அங்கே போய் சண்டை போட்டால் லாபம் குறைஞ்சிருங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. அம்மனி நம்ம சொன்னால் கெடுத்தானே அவனு அப்படிங்க. அதே போல் வேலைக்கு போகிற அம்மனியில் இருந்தால் கணவனை போட்டு விட்டு வாங்கன்னு வாங்குவீங்க. ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, கடையிலே சாப்பாடு சொல்லிடுங்க அப்படிம்பீங்க. அந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் வந்து உங்களுக்குள்ள கொஞ்சம் இணக்கங்கள் குறையிற மாதிரி தெரியும். ஆனால் சாயந்தரம் இணக்கமாயிருங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை 2 பேத்துக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன்.
உங்கள் வேலையை பொறுத்தவரைக்கும் லீவாக இருந்தால் கூட உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேணே பழி வாங்கணும், பொறாமப்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் வேணே வேலை சொல்லுவாங்க. அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடுவீங்க. இன்றைக்கி அவங்க இன்றைக்கி இந்த ஆளுக்கு வேலை சொல்லி காலையில் சாயந்தரம் இழுத்து வாங்கணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் முடிச்சு சார் ஒர்க் முடிச்சு சார் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் சுணக்கமே கிடையாது. குடும்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதிகமாக உழைச்சா கூட அதனுடைய பயன் சாயந்தரத்துக்கு மேலே அமோகமாக கிடைக்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செய்து பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அமோகமாக இருக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களை தாண்டி ஒரு நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்களை சந்தித்து பேசலாம். ஆனால் வீண் விவாதமாக அந்த பிரச்சனை போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற பேச்சுக்களை, தேவையில்லாத உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை தவிர்த்து தேவைப்படுற ஒரு செயலை, தேவைப்படுற பேச்சுக்களை மட்டும் பேசுனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக தான் அமைய போதுங்க சிம்மராசி நேயர்களே. அதேபோல் ரொம்ப சங்கடங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசினா எல்லாமே சந்தோஷமாயிரும். அதே போல் சகோதர சகோதரிகள் வகையில் தேவையற்ற பிரச்சனைகளை, வீண் விவாதங்களை வெட்டி நியாயத்தினால கொண்டு வந்துடாதீங்க. எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க. இன்னைக்கு அப்படி இருந்தால் உங்களுக்கு சுமாரான நாளில் ஆரம்பித்த நாள் அமோகமான நாளாக முடிய போதுங்க சிம்மராசி நேயர்களே. ஹாப்பியாக இருங்க, கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு இருங்க, மனைவி அனுசரித்து போங்க, அவ்வளோதாங்க. போயிட்டு விட்டுங்களா முருகா? சரிங்க முருகா. கன்னிராசி என்பர்களை நேயர்களே, இன்றைக்கி உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னா குடும்பத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், குடும்பத்துக்கு நம்மளால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவங்கள டெவலப் பண்ணணுங்கிற அந்த டெவலப்மெண்ட் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. அவன் நல்ல விஷயம் தானுங்க. கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருந்தால் ஒன்றுமே நடக்காது, நல்லதே நடக்கும். மைனஸாக சொல்லிங்க, கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைகள், சில இஷ்யூஸ் எல்லாமே இன்றைக்கி சரியாகக்கூடிய காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு நல்ல முடிவு, எதிர்காலம் பற்றிய ஒரு தீவிர சிந்தனையில் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க போதுங்கிறத நம்பிக்கையுடன் அந்த முடிவு எடுங்க, நல்லதே நடக்கும், கொலைப்படாதீங்க. அதே போல் ஒரு இடம் வாங்கணும், ஒரு பூமி, ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வீட்டை கட்டுறதை பற்றி ஒரு பிளான், வண்டி வாங்கணும், ஏதோ புதுசாக வாங்கணும்னு நினச்சா கூட அதனுடைய ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பேற்பட்டு கஷ்டப்பட்டாலும் சரி இதை நான் செஞ்சு ஆகணுங்கிற ஒரு உன்னதமான ஒரு மேல்நோக்கு சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது நல்லதே நடக்கும், கொலைப்படாதுங்க. ரொம்ப நாள் பகை ஒன்று இருக்கும், உறவினர்களும் நண்பிகள் ஒரு பகை, அவங்க கூட பேசவே மாட்டேங்க, தொட்டதெல்லாம் பிடிக்காது. அப்பேற்பட்ட ஒரு நாள் பகையானது சில நாட்களில் அந்த பகை விலகி அந்த பகை நண்பராகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அது உறவினராக இருந்தாலும் சேர்த்துக்குவீங்க, பகைமையான நண்பர்களாக இருந்தால் கூட அவங்களால மன்னிச்சு பரவாயில்ல விடு, அவன் தப்பு தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குவீங்க. அதனால் நீங்கள் உன்னதமான ஆள் அப்படின்னு பகைவர்களுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு உத்தமமான நாளாக தான் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் அப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அமோகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபம் அல்லது எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே அமோகமாக கிடைக்கும். பிரிந்து சென்ற பல விஷயங்கள் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து உங்களை மகிழ்விக்கும். அதுவும் சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முன்னேற்றம் தகுந்த ஒரு அருமையான நாளுங்க கன்னிராசி நேயர்களே. குடும்ப வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வருமானத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. வருமானம் உயர்ந்துவதற்குண்டான திட்டமும் உங்களுக்கு அமோகமாக பலிக்க போகுது. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு அமோகமான நாள் தாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை. என்ஜாய் த டே முருகா. ஹாப்பிங்க முருகா. போயிட்டு வரங்க, சந்தோஷம். துலாம் ராசி நேயர்களே, முருகா இன்றைக்கி மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் சொல்லாதீங்க. வீட்டில் இன்றைக்கி ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையன்பிள்ளையை கூப்பிட்டு ஏப்பா கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கிட்டு அப்படின்னு காலையிலே சொல்லாதீங்க. அவங்க என்னப்பா பார்த்து வேலையை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் காலையில் அதிகமாக இருக்குது. அம்மனை கூப்பிட்டு போய் அம்மனே இந்த போய் நீவே போயிட்டு எனக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலையை கூட உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனம், அளவு கடந்த சோம்பேறித்தனம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகுது. அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் இனிமையாக இருக்காது. உங்கள் வேலையினால் நீங்கள் செய்யணும்ல. எந்த விஷயமா இருந்தாலும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு சின்ன வேலையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க தயவுசெய்து. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த நாள் இனிமையாக கழியும். சோம்பேறித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, உற்சாகமாக காலையில் நேரமே எந்திரிக்கணுங்க துலாம் ராசி நேயர்களே. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்வீங்க. இருந்தாலும் இந்த கால சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்யக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னஸ் அப்படி இன்னும் ஒரு காலகட்டம் வருதுல்ல, அந்த காலகட்டத்தினால டக்குன்னு செஞ்சு அந்த முடிவை சாதகமாக வர வேண்டியதை பாதகமாக அமைச்சிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் நிறுத்தி நிதானமாக ஒரு வேலையும் செய்யுங்க. லேட்டானாலும் பரவாயில்ல, தப்பு வர போகிறது இல்லைங்க. சிலரின் தவறான செயல்கள் பிடிக்காது உங்களுக்கு. அந்த தவறான செயல்கள் யார் செஞ்சாலும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி இப்படி பண்ணிட்டானே அப்படி நினைக்காதீங்க. எவன் என்ன செஞ்ச என்ன, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு உற்சாகத்தை நீங்களே வளர்த்திக்கிங்க நண்பர்களே. பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருங்க. நீங்கள் இலகிய மனசு,
5 ரூபா கடன் கேட்டால் மாப்பிள்ள 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுப்பீங்க. அப்போ இப்படி இலகிய மனசுக்காரங்க தயவு செய்து உஷாராருங்க. கடன் பத்திரம் தேவையற்ற கடன்களை நீங்கள் வாங்கி ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி வாரண்டி கொடுக்குறதெல்லாம் தயவு செய்து நீங்கள் வச்சுக்காதீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிகர லாபம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு மந்தமான ஸ்டேட்டில் தான் இருக்கிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லீவாக இருந்தாலும் குறைவுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. வீட்டிலேருந்து வேலை சொன்னால் கூட டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதெல்லாம் ஈஸியாக முடிச்சுடுவீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பேச்சில் கொஞ்சம் சொல்லுவாங்களே நாசுக்காக பேசணும், இங்கிதம் அறிஞ்சு பேசணும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் துலாம் ராசினியர்கள் இருக்கீங்க. அப்புறம் இப்படி பார்த்தாலும் உங்களை பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க. நான் வந்து உற்சாகமாக இருக்கும்னு மனசில் நினச்சா கூட எவனா கேள்வி வச்சுட்டு போகிறேன், அதை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு ரெட்டிப்பு மனநிலை மத்தியானத்துக்கு மேலேயும் இருக்கும். இருந்தாலும் அடுத்தவர்களை நீங்கள் எதுவும் குறை சொல்லாதீங்க. யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை நாம் உண்டு, நம்ம வேலையை நமக்கு உண்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஈஸியாக கடந்து போகலாங்க. இருந்தாலும் பண விஷயத்தில் கடன் கொடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லியிருக்கோம். ஏதாவது ரொம்ப கம்பல்சன் கொடுத்து ஆகணும் வந்தால் கூட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லியிருக்கேன். இல்லை அது அம்மனி அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 10,000 பணம் கேட்டிருக்காங்க கொடுக்கணும்ப்பா, இல்லை உனக்கு தான் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், திடீர்னு போன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க. ஏன்னா அம்மனி கொடுத்து செலவு பண்ணால் கூட ஒரு ஆதாயமாக இருக்குது. தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற நண்பிகளுக்கு செலவு பண்ணால் அந்த பணம் விரயமாக போயிடும். அதனால் அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குதுங்க நண்பர்களே. மொத்தத்தில் உங்களுக்கு ஈகோ வந்தால் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் வேலைகள் அதிகரித்தா கூட தொழிலில் வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் குறைஞ்சா கூட இன்றைக்கி தன்னம்பிக்கையை வளர்த்துட்டிங்கன்னா இந்த நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு அமோகமான நாள் தானுங்க. போயிட்டு வரீங்களா முருகா? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. விருச்சிக ராசி அன்பர்களே நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே கோயிலுக்கு போகணும்ப்பா, குடும்பத்தோடு கோயிலுக்கு போகணும். அது கல்யாணம் ஆகலின்னா அப்பா அம்மாவை சகோதரிகளை கூட்டிகிட்டு போகணும். கல்யாணம் ஆயிருந்தால் பிள்ளை குட்டி மனைவியை குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். அப்படி ஆன்மீக சிந்தனை மேலோங்கிற காரணம் அங்கே ஒரு பெரியவர் உங்களுக்காக காத்துட்ருக்கார். கோயிலுக்கு போனீங்கன்னா கடவுளிடம் மனசார வேண்டிங்கன்னா அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி இன்றைய நாளிலிருந்து ஒரு நல்ல நாள் பிறக்க போதுங்கிற ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. நினச்ச காரியம் தடைப்பட்ட காரியம் இன்னைக்கு உங்கள் ஆசையுடன் பெரியவர்கள் ஆசையுடன் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அந்த ஆன்மீக கோயிலில் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடச்சி ஒரு நல்ல வழி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன் எவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அந்த பக்கம் போங்க, கோயில் பக்கம் தலை காட்டினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தலையே போகிற கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. பெற்றோர்களின் ஆதரவு, உற்ற உறவினர்களின் ஆதரவு, சம்மந்தம் இல்லாத நண்பர்களின் ஆதரவு கூட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. நெடுநாட்களாக ரொம்ப நாளாக பயங்கரமான யோசனை பயங்கரமான மன கஷ்டத்தில் இருந்தால் கூட நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அதுவும் நீங்கள் எதிர்பாராத நண்பர்கள் எதிர்பாராத உறவினர்களிடமிருந்து அதுக்கு ஒரு அந்த தீர்வு ஒன்று வரப்போகுது. அந்த தீர்வுனால் மனமகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க போகுதுங்கிறத நம்பி இந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான டெவலப்மெண்ட் அது பாட்டுக்கு நடக்கும். பண வரவும் தன வரவும் சந்தோஷம் தரக்கூடிய மனநிலைமையில் தான் இருக்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீவாக இருந்தால் கூட சக ஊழியர்களுடன் உங்களுக்கு அரட்டை அடிப்பீங்க ஜாலியாக. அவள் அப்படி பண்ண இவள் அப்படி பண்ண ஜாலியாக தான் பேசுவீங்க. அப்பேற்பட்ட பேச்சு கூட எதிர்வினை ஆற்றக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி யாரை பற்றியும் எதை பற்றியும் நல்லது கெட்டதே சொல்லாதீங்க. அவன் நல்லவனு சொல்ல வேண்டாம், அவனை கெட்டவனு சொல்ல வேண்டாம். எதை பற்றியும் யார்கிட்டையும் பேசாதீங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்திட்டிங்கன்னா இந்த நாள் கூட உங்களுக்கு அமோகமான நாள் தானுங்க. பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு வச்சுங்களேன். இனிமையான நாள் அப்படின்னு அமையணும்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு போகணும்னு திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல் தடைகள்லாம் வந்தால் கூட அதை பற்றி தளரவே மாட்டீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோட மற்றவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஆளப்பா இருந்தாலும் அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய காலகட்டமும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் இருக்குது. தாய்வழி உறவுகள், உங்கள் தாய் மாமன், அந்த தாய்வழி உறவுகளில் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தேவையற்ற வீண் பேச்சுக்கள் சொத்து பிரச்சனைகளை பற்றி அங்கே பேசவே வேண்டாம். இதுவும் இன்றைக்கி அதை பற்றி பேசணும்னு நினச்சா வீண் மனஸ்தாபம் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பயணங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அதனால் ஆதாயம் இருக்குது, தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. வண்டி வாகனம் அப்படி இதை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. புதுசாக வண்டி வாங்கணும் நினச்சா கூட ஒரு நல்ல காலகட்டம் சூழ்நிலை இருக்குதுங்க. மொத்தத்தில் உழைக்கக்கூடிய நாளாக இருந்தால் கூட இனிமையான நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, முருகா சந்தோஷங்க. போயிட்டு விட்டுங்களா, ஹாப்பியாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே, யோகம்னா யோகம். அப்பேற்பட்ட யோகம் அப்படின்னா அந்த யோகம் என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த யோகத்தினால ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டிப்பு ஒரு எதெடுத்தாலும் 2 லாபம்னா டபுள் மடங்கு. இப்படி யோகமான நாளில் உங்கள் வீட்டில் குழந்தைகளை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு படிக்க வைக்கணும், வெளிநாட்டு பயணத்துக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கஷ்டங்கள், அப்புறம் திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலைகள், எது இருந்தாலும் ஒரு உங்கள் கனவுகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல செய்தி யோகமான நாளில் வரப்போகுது.
கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் பிள்ளை குட்டியை பற்றி உங்கள் அம்மனியை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல செய்தி, ஒரு இன்ப செய்தி, ஒரு மகிழ்ச்சி செய்தி உங்களுக்கு ரெட்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், அதுதானே ஆசை. அதுக்கு மேலே என்ன ஆசைப்பட்டு போகிறோம்? அப்பேற்பட்ட வண்டி வாகனம் வாங்க ஒரு அனுகூலமான ஒரு செயலை இன்றைக்கி தொடங்க போகிறீங்க. அப்பேற்பட்ட அனுகூலமான அந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னால் நீங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் ப்ரே பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நல்லாசி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கக்கூடிய நாள் யோகமான நாளாக மாறக்கூடிய காலகட்டம் தெரியுங்காட்டி இந்த நாளை யோகமான நாளாக மாற்றின அந்த இறைவனுக்கு நன்றி சொன்னீங்கன்னா அவரும் சந்தோஷப்படுவார். இன்னும் இருக்க சின்ன சின்ன தடைகளை அவர் நீக்கி கொடுப்பார். ஸோ கடவுளை தயவுசெய்து நம்பி ப்ரே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். எதிலும் ஒரு பிடிப்பில்லாத மனநிலை கூட உங்களுக்கு முதல்ல இருந்திருக்கும். அந்த பிடிப்பில்லாத மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினதுக்கு காரணமே உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி மேலோங்கி நிற்கிறது தான் காரணம். அதுக்கு என்ன சூழ்நிலைன்னா குடும்ப சூழ்நிலையும் நீங்கள் ஒர்க் பண்ண சூழ்நிலையும் தான் காரணம். அதுக்கு வழிவகுத்து கொடுத்த அந்த இறைவனை மறக்க வேண்டாம் தான் திருப்பி நான் சொல்ல வரேன். மறக்காமல் காட் ப்ரே இஸ் மஸ்ட் கேரியர் ஃபார் தட் தனுசு ராசி நேயர்கள். ஓகேங்களா? அப்புறம் உறவினர்கள் திடீர்னு வருவாங்க, நண்பர்கள் எதிர்பாரா நண்பர் திடீர்னு வருவாங்க. அதனால் வீட்டில் செலவுகள் கூட சுப செலவுகள், பெரிய செலவு இல்லை. அவங்களால தான் ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்க போகுதுங்கிறப்ப சுப செலவு பண்ணலாமே. சுப செலவை தாராளமாக பண்ணுங்கள். கொஞ்சம் கதத்தனம் பார்க்காதீங்க. புரிஞ்சுங்களா தனுசு ராசி நேயர்களே? அதை கொஞ்சம் அப்பா அம்மா கொஞ்சம் பழசு பேசத்தான் செய்வாங்க, கொஞ்சம் மனஸ்தாபம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து போங்க. அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு எதை சாதிக்க போகிறா அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஆனால் கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வராது. என்ன பெருசு ரெண்டு கத்திட்டே கிடக்குது அப்படின்னு அம்மனிகிட்ட பேசுவீங்க. ரைட்டா? இந்த அப்பா அம்மாவால தான் எனக்கு பிரச்சனையே, டென்ஷன் ஆகுது அப்படின்னு தன்னை போல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, பொறுமையாக கேட்க மாட்டேங்க. அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பொறுமையாக ஒரு விஷயத்தை கேளுங்க. அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை அதை விட அமோகமாக தான் இருக்க போகுது. மொத்தத்தில் நீங்கள் சங்கடங்கள் சில சந்திச்சா கூட சங்கடமெல்லாம் பெருசு இல்லைப்பா அப்படின்னு ஒரு யோகமான நாளாக இந்த நாளை கொண்டாடத்தான் போகிறீங்க. முருகா, தனுசு ராசி நேயர்களே அமோகமாக இருங்க. போயிட்டு வரேங்க. நன்றி. மகர ராசி அன்பர்களே நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏனுங்க நேற்று ஒரு காரியம் சொன்னேன், மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அம்மனி காலையில் சொல்லு. அப்பா அம்மா ஏப்பா அது மாத்திரையும் வேண்டிய சொன்னேன், மறந்துட்டு வந்துட்டியே அப்படிமா. மொத்தத்தில் மறந்து போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வேலை டென்ஷன், தொழில் டென்ஷன், வியாபார டென்ஷனில் வீட்டில் என்ன சொன்னாலும் மறந்து போயிடுறீங்க. அப்பேற்பட்ட மறதி பிரச்சனையில் இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. விடுங்கப்பா நேற்று டென்ஷனில் மறந்துட்டேன் அப்படின்னு மறதி பிரச்சனை ஒரு தீர்வு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தில் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தினருடன் நீங்கள் இணக்கமாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. மனம் விட்டு பேசுங்க. எல்லாத்திட்டையும் அப்பா அம்மா மனைவி பிள்ளை குட்டி யாராக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. நல்ல நண்பர்கள் உங்களை தேடி நல்ல செய்தி சொல்லக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க மகர ராசி நேயர்களே. அதில் முருகா நீங்கள் என்னென்னா அடுத்தவங்க டக்குன்னு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், மனசு காயப்படுற மாதிரி டக்குன்னு பேசுவீங்க. தம்பி நீ பண்ணது பிடிக்கலையப்பா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசுவீங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. மனசு காயப்படுற மாதிரி பேசினா அவங்க உங்கள் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தேவையில்லாத உங்களுக்கு அவங்க சொன்னால் கூட அப்படியாப்பா சரி நீ சொன்ன யோசனை பண்ணுற அப்படின்னு எஸ்கேப் ஆயிருங்க. அங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க. அவங்களுக்கு பதில் சொல்லி மனசை அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா பிறர் மனசை கஷ்டப்படுத்த தெரியாமல் யதார்த்தமாக பேசக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கோன்னு வச்சுங்களேன். யாருக்கும் பணம் கடன் வாங்கி கொடுக்குறது, சின்ன உதவிகள் செய்கிற உதவிகள்னால் எப்படின்னா அவன் ஹெல்ப்பே பண்ண எதிர்பார்த்துருக்க மாட்டான். தன்னை போல போய் கஷ்டத்தில் இருக்கிறியா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தானாக முன் ஒரு ஹெல்ப் பண்ணுறது, கடன் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க கேட்டால் வாங்கி தர்றது, சூழ்நிலை அறிஞ்சு பண்ணுறது தப்பு இல்லை. கேட்காமையே உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்குங்காட்டி தன்னை போல போய் மாட்டிக்கூடாதுல்ல. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு சொல்கிறாங்க மகர ராசி நேயர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சபார்டினேட்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட கொஞ்சம் விரைய செலவு அதிகம் ஆகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழிலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உஷார் தன்மையோடு இருக்கணும். லாபத்தை விட செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேங்க. அது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால் அதை பற்றி கேர்லெஸ்ஸாக விட்டுறலாம். அது இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ரொம்ப இருந்தாலும் எச்சரிக்கை உள்ளுணர்வோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மறதி வந்தால் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மகர ராசி நேயர்கள் அனைவரும் இன்றைக்கி அமோகமாக தான் இருக்க போகிறீங்க. முருகா கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அம்மனையும் சரி, பெற்றோர்களும் சரி, பிள்ளைக்குட்டியும் சரி இந்த ஒரு உற்சாகம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமோகமான நாளை தான் அமைய போகுதுங்க மத்தியானத்துக்கு மேல். அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாளை நீங்கள் கை விட்டுறாதீங்க. இப்படியெல்லாம் அதிகமான ப்ளஸ் கொஞ்சமான மைனஸ் இருக்குங்காட்டி அந்த கொஞ்சமான மைனஸை தூக்கி ப்ளஸ் அதிகம் பண்ணிங்கன்னா இந்த நாள் ரொம்ப உற்சாகமான நாள் தானுங்க மகர ராசி நேயர்களே. முருகா போயிட்டு வரட்டுங்களா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கும்பராசி நேயர்களே, முருகா
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இல்லை, டோட்டல் ரிலாக்ஸ். தொழில் நல்லா நடக்குது, வியாபாரம் அமோகமாக போகுது. வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்புனா என்ன, வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலை வாய்ப்பு உண்டான வழி இல்லை. மொத்தத்தில் இன்றைக்கி ரெஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல் ரெஸ்ட்டாக வீட்லேயே ரெஸ்ட் எடுத்தால் கூட நம்ம கம்மிட்டு நம்ம வாய் கம்மிட்டு இருக்காது. தேவையில்லாத ஏதோ ஒரு இஷ்யூவை பேசுறது, அம்மனிக்கிட்ட பேசுறது, அப்பா அம்மாட்ட பேசுறது, பிள்ளை குட்டிகிட்ட பேசுறது, இல்லை 3 பேரும் பேச முடியலையா ஃபோன் எடுத்து நண்பர்கள்ட்ட நண்பிகிட்ட பேசுறது. இப்படி பேசி சின்ன சின்ன பிரச்சனையை அப்படியே லேசாக அந்த ஒரு விவாதத்தை ஆரம்பித்து அந்த விவாதம் பெரிய பிரச்சனையை போய் முடிச்சிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள் வச்சுங்களேன். தேவையோ தேவையில்லையோ உங்களுக்கு எதை பற்றி அதிகமாக பேசாதீங்க. கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களை கண்டுக்குங்க. அதுதான் கொஞ்சம் உண்மையை வச்சுங்களேன். அதனால் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பராசினியர்களே. குடும்பத்தை பற்றிய கவலைகள் கொஞ்சம் மேலோங்கி இருந்தால் கூட அதெல்லாம் பார்த்துக்கலாம், கூட இறைவன் இருக்கான் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகம் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திடீர் பயணங்கள் போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அதனால் செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள் போகணும். ஏங்க எங்கள் அத்தையோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமா, வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு கார் எடுக்க போகலாம், வெயிலாக இருக்குதுங்கோ, பனி ஓவராக இருக்குது அப்படின்னு கார் எடுத்துகிட்டு பஸ்லேயே போகலாம். ஆனால் கார் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அது அப்பா அம்மா இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. கார் எடுத்துகிட்டு போனால் பெட்ரோல் வைக்கிற விலைக்கு சமாளிக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள தோணும், சொல்ல முடியாது. அதனால் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அந்த செலவுகள் வீண் செலவுகள், விரைய செலவுகள் நினைக்காதீங்க. அதுவும் ஒரு கஷ்டத்தை நினைக்கக்கூடிய பல வலை இருந்தால் கூட காசில் போயிட்டு போகுது போ அப்படின்னு குடும்பத்தை கூட்டிகிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக கார் இருந்தால் காரில் போங்க, இல்லையா ஒரு ஆட்டோ எடுங்க, ஒரு கால் டாக்ஸி எடுங்க, இல்லைன்னா பஸ்ஸில் கூட போயிட்டு வாங்க. மொத்தத்தில் அலைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் தான் அது. ஆனால் வீண் அலைச்சல்கள் கூட அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கு செலவு தான். அதனால் அவங்க மகிழ்ச்சிக்காக நீங்கள் வீண் செலவுகள் பண்ணால் கூட அதில் தப்பு இல்லைங்க முருகா அப்படின்னு தான் கும்பராசினியர்களுக்கு சொல்ல தோணுது. அழுத்தி சொன்னால் கூட கும்பராசினியர்கள் கஞ்சத்தனமாக இருப்பீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ கஞ்சத்தனத்தை பார்க்காதீங்க, அவங்களுக்காக செலவு ஆனால் ஆகிட்டு போகுது, தைரியமாக பண்ணுங்கள். அதே போல் தொழில் வியாபாரத்தில் லாபம் கம்மியாக இருக்குது, அந்த லாபத்தை எல்லாம் செலவில் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிடுங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக மகிழ்ச்சியாக இருக்கும். லாபமெல்லாம் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அலைச்சல் மன குடைச்சல் இருந்தாலும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா அந்த மன அலைச்சலும் குடைச்சலும் நீங்கக்கூடிய காலகட்டம். கனவி மனவனுக்குள்ளே அங்கங்கே மனசுதான் வரத்தான் செய்யும். டக்குன்னு கோவரு, அப்புறம் சரி சொல்கிறா கேடு தொலைவு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி வா போலாம் வா அப்படின்னு எரிச்சல்லையே கூட்டிகிட்டு போவீங்க. எரிச்சலில் கூட்டிகிட்டு போனால் கூட இந்த ஆள் சொன்னமே செய்கிறாரே அப்படிம்பிங்க. அதே போல் கணவன் மனைவிட்டு ஒன்று கேட்டால் மனைவி இருங்க நான் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, என்னத்தை செய்கிறது அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே அந்த பரஸ்பர ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணாலும் என் ஹஸ்பண்டப்பா அப்படின்னு ஒரு அன்பொழுக பேசக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு உற்சாகமான நாளாக நீங்களே மாற்றிக்குவீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு அருமையான நாள் மத்தியானத்துக்கு மேலே கும்பராசினியர்களுக்கு இருக்குதுங்க. ஸோ யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிடாதீங்க. அதான் முதலே சொன்னமே, எரிஞ்சு பேசுனீங்கன்னா அவங்க உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி விவாதங்கள் வெட்டி பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய ஒரு உற்சாகமான நாள் தானுங்க கும்பராசினியர்களே. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க முருகா, ஹாப்பியாக இருங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, அவ்வளோதானே, போயிட்டு வரங்க. மீனராசினியர்களே, முருகா எதை சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டேங்கிறானப்பா, குடும்பத்துலேயும் கேட்க மாட்டேங்கிறான், அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறான், புள்ள விட்டு மதிக்கிறதே கிடையாது, அம்மனி தலைக்கு மேலே ஆடுறான். வேலைக்கு போனால் எங்கள் சாப்பிட எனக்கு கீழே இருக்கிறேன் சொன்னால் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். மேலதிகாரி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. தொழில் வியாபாரத்தில் லாபமே இல்லை, நல்லா தான் பண்ணுறேன் இப்படின்னு மனப்போங்க இருக்குது. என்னடா எதை செஞ்சாலும் தொடங்க மாட்டேங்குதே, விளங்க மாட்டேங்குதே அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் நினச்சா கூட உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்த பலரும் உங்களுக்கு இன்றைக்கி மனம் மாறி என்ன கஷ்டப்படுறாரு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு அப்படியே மனசு மாறிடுவாங்க. குடும்பமும் அப்படித்தான், அவரை போய் திட்டிட்டமே அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இணக்கமான ஒரு காலகட்டம் எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுக்கும். உங்களை புரிஞ்சுக்குவான்னு வச்சுங்களேன். ஸோ உங்களை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ரெட்டிப்பு தானே. அப்பேற்பட்ட புரியக்கூடிய மற்றவங்களுக்கு உங்களை பற்றி புரிய வைக்கக்கூடிய நாள் உங்களை விட அவங்களுக்கு அமோகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்தக்கூடிய பரஸ்பர நட்பு அதிகமாகும், அன்பு அதிகமாகும், பாசம் அதிகமாகும். அதனால் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மீனராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அது கணவன் மனைவி, மனைவி கணவன் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஃபுல் டே கிடைக்க போகுது. பிள்ளைகளால் மத்தியானத்துக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரப்போகுதுங்க. அயல் நாடு, அயல் ஊர், அதாவது வெளியூர் வெளிநாட்டு, அதிலிருந்து ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு பலன், ஆதாயம் தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாத ஒரு கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் வரப்போகுது. அதாவது சொல்கிறது உங்களுக்கு புரியுதானுங்க. ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க, அது ப்ளஸ்ஸாக மைனஸாக, ஆதாயம் இல்லையாங்கிறது நீங்களும் உங்கள் குடும்பம் தான் முடிவு பண்ணணும்.
அப்பேற்பட்ட ஒரு 50-50% ஒரு செய்தி வரும். அது நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான யூஸ் பண்ணிக்க, தேவையான தூக்கி போட்டுடலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டாந்து குறை வச்சுருவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த செய்தியினால் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் மனக்குழப்பங்கள் அங்கங்கே அவங்க சொல்கிற செய்தினால் இருந்தால் கூட ஓரளவுக்கு அகலக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே நல்லாவே தெரியுதுங்க. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு எந்த பஞ்சமும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட செலவெல்லாம் ஆயிட்டுருக்குதே, சேமிப்பான பணமெல்லாம் கரையுதே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்கும். அந்த குமுறலை வெளிக்காட்டினீங்கன்னா பிரச்சனைகள் விவாதம் ஆயிடும். ரைட்டுங்களா? ஃபுல்லாக கரையாது, கொஞ்சமாக கரையும். அந்த கரைதல் எதுக்குன்னா வீண் செலவு தான். அம்மனி கேட்குறான், அப்பா அம்மா கேட்குறாங்க, புள்ள குட்டி கேட்குறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிற காசு டக்குன்னு கரையக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி கொஞ்சம் அது வீண் செலவுன்னு நினைக்காதீங்க, சுப செலவுன்னு நினச்சி தைரியமாக செலவு பண்ணுங்க. ஒன்றும் தப்பு வராதுங்க மீனராசினியர்களே. நாளைக்கு அதுக்கு மேலே லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஆன்மீக சிந்தனையில் ஒரு ஈடுபாடு தன்னை போல வரும். தான தர்மம் பண்ணக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருக்குது. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பாடு தான், தப்பே கிடையாது. உடல் ஆரோக்கியம், சந்தோஷம் தரக்கூடிய மனநிலை எல்லாமே இருக்குதுங்க மீனராசினியர்களே. கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க, அதான் சொல்ல வரேன். நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. உங்களை மாற்று கருத்து உங்களை பற்றி நினச்சவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு ஹாப்பி தானுங்க மீனராசினியர்களே. முருகா போயிட்டு விட்டுங்களா? நல்லதே நடக்கட்டும், தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம். நற்பவி அனைவருக்கும். ஹாப்பி.